வணக்கம். முதற்கண் பிரம்மர்ஷி பிதாமா பத்ரிஜிக்கு ஆத்மார்த்தமான நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். ஐப்பா பிண்டி மாஸ்டருக்கும் எங்கள் குரூப் லீடர் சுப்ரியா மாஸ்டருக்கும் என்னோட ஆத்மார்த்தமான நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். நான் இந்த இன்யாங் ப்ரோக்ராமில் கலந்துக்கிட்டதனோட மூலமாக நான் என்னுடைய 30 வருட வாழ்க்கைக்கு பின்னோக்கி போயிருக்கிறேன் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா எனக்கு இந்த ப்ரோக்ராமில் பார்ட்டிசிபேட் பண்ணது எனக்கு அவ்வளவு சந்தோஷமான விஷயம். நான் எப்பயுமே ஒரு பிஸியாகவே இருந்தேன்னு தான் சொல்லணும். இதே தாட்லேயே இருந்தேன். ஸோ என்னை அறியாமலே எனக்கு அன்வான்ட் விஷயங்கள் எல்லாமே கட் ஆகிடுச்சு. 24 மணி நேரம் மெடிடேஷன் இந்த இன்யாங் ப்ரோக்ராம் சம்மந்தப்பட்டதாகவே யோசிச்சுட்டு இருந்தேன். ஸோ காசிப்ஸ் அதுவாகவே குறைஞ்சிருச்சு. நான் 15 இயர்ஸாக நான் நான் வெஜிடேரியன் விட்டுட்டேன். ஸோ எனக்கு அது ஒரு பெரிய கஷ்டமாக தெரியல. எனக்கு மெடிடேஷனுக்கு கூட இந்த அகண்ட தியானம் அப்படின்ற இது நடந்தது இல்லையா, அதனால் அதுவுமே எனக்கு மெடிடேஷன் ரெகுலரைஸ் ஆகிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. இந்த இன்யாங் ப்ரோக்ராம் அதுக்கு இன்னும் ரொம்ப மோட்டிவேட்டடாக இருந்த மாதிரி இருந்தது. ஸோ எனக்கு எல்லாமே அதுவாக அமைஞ்ச மாதிரி இருந்தது. எனக்கு இந்த புக் ரீடிங் அப்படிங்கிறது ரொம்ப பிடிச்ச விஷயம். ஆனால் அது என்னை அறியாமலே அது என்னை விட்டு போயிடுச்சு. என்றைக்கு நான் பிஎம்சிக்கு வந்தேனோ அப்போது எனக்கு அது திரும்ப கிடைச்சிது. ஆனால் இந்த இன்யாங் ப்ரோக்ராமில் சேர்ந்ததுக்கப்புறம் அது எனக்கு ரெகுலரைஸ் ஆகிடுச்சு. டெய்லி நான் படித்தே ஆகணும் அப்படின்னு ஒரு கமிட்மெண்ட்டில் படிக்க ஆரம்பித்தேன். பிடித்த விஷயத்தை கமிட்டோட பண்ணுறதுங்கிறது ரொம்ப சந்தோஷமான விஷயம் இல்லையா? ஸோ அது எனக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரி இருந்தது. அதை விட இந்த பிஎம்சியில் எக்ஸ்பீரியன்ஸ் ஷேரிங் அப்படின்ற ஒரு விஷயம், இந்த இன்யாங்கில் எக்ஸ்பீரியன்ஸ் ஷேரிங் கண்டிப்பாக ஒருத்தவங்கக்கிட்ட பேசி உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை சொல்லணும் அப்படின்றதுனால எனக்கு ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சாங்க, புது புது ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சாங்க. அவங்க மூலயமா எனக்கு இந்த பிஎம்சி பற்றின புது விஷயங்கள் தெரிஞ்சுக்க முடிஞ்சது. ரொம்ப ரொம்ப நல்ல விஷயங்கள் அவங்க மூலயமா எனக்கு கிடைச்சது. ஸோ அதுக்குமே நான் இந்த இன்யாங் ப்ரோக்ராமுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். அது இல்லாமல் புதுசாக ஒரு விஷயத்தை கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு டாஸ்க்கு கொடுத்துருந்தாங்க இல்லையா, அது மூலிமா நான் ட்ரான்ஸ்லேட் பண்ணுறதுக்கு, அப்புறம் கண்டென்ட் ரைட்டிங், அப்புறம் ஆர்ட், ட்ராயிங்கு, சிங்கிங் இதெல்லாமே ட்ரை பண்ணேன். அது எல்லாமே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஸோ இது என்கிட்ட இருக்கிற ஒரு பெரிய பிஹேவியரல் சேஞ்சையே அது ஏற்படுத்தியிருக்குது. நான் எனக்குள்ளே இருக்கிறத நான் ரியலைஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப சான்ஸாக இது எனக்கு அமைஞ்சதுன்னு தான் சொல்லணும். ஸோ என்னுடைய சந்தோஷத்தை எனக்கு காட்டின இந்த இன்யாங் ப்ரோக்ராம் எனக்கு ரொம்ப பிடிச்சது. என்னை ரொம்ப விஷயத்தில் என்னை மாற்றிருக்குன்னு சொல்லலாம். என் கூட பார்ட்டிசிபேட் பண்ண ஒவ்வொரு மாஸ்டருமே எனக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருந்தாங்க. ஆமாம், இதை என்னோடய வாழ்க்கையில் கடைசி வரைக்கும் நான் இதை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இது கண்டிப்பாக என்னால் ஃபாலோ பண்ண முடியும் அப்படின்ற கான்ஃபிடென்ஸு இந்த ப்ரோக்ராம் எனக்கு கொடுத்துருக்கு. என்னோடய வில் பவர், என்னோடய கான்ஃபிடென்ஸை எனக்கு ஐடென்டிஃபை பண்ணி காட்டியிருக்குது. ஸோ இதுக்காக நான் மீண்டும் ஐப்பா பிண்டி மாஸ்டருக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார்.